பின்னாடி 20 வர பஸ் என்ன பண்ணிச்சு, பிரேக் பிடிக்காம இந்த பஸ் அடிச்சு தள்ளிச்சு. தள்ளுந்து எனக்கு அடிப்பட வேண்டியது, நல்ல காலம் அடிப்படல. அவர் வந்து அங்க நின்று இருக்கிறார் பாரு, அது வந்து தட்டவை இதுல போய் அவர் கால் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்ப அடிப்பட்ட போனார் அவர். ஆமா, பைக்ல வந்தார். கொஞ்சத்துல எடுக்க முடியலப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கப்பா. அவர் லைஃபா போயிடுச்சுப்பா, அவர் லைஃபா போயிடுச்சுப்பா. பாவப்பா, அவங்க குடும்பத்துக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு. நான் நல்ல கால கம்பி புடிச்சுன்னு வந்த தொட்டாச்சு, இல்லன்னா என் மூஞ்செல்லாம் வெட்டின்னு போயிட்டு இருக்கோம் பஸ்ல. ஒரு 10 பேர் தான் அந்த மாதிரி டிரைவராலேயே முடியாத உக்காந்துக்கிறாருப்பா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அத பாரு, அந்த வண்டி தான் ரொம்ப வேகம், பிரேக்கே பிடிக்கலையா. நல்ல கால இங்க வந்தாச்சு, சர்வல்ல போயிட்டு இருந்தா எங்க போய் அடிபட்டுருப்போமோ தெரியாது. அந்த பஸ்ல இருக்கிறவங்க 2 பேருக்கு அடிபட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. லேசான அடி. ஆனா இந்த தம்பிக்கு தான் ரொம்ப காலே போச்சு, அவருடைய லைஃபே போச்சு. அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அந்த டிரைவர் கண்ட்ரைடர் தப்பு தான்ப்பா. பிரேக் பிடிக்கலையா, எங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு இருக்கணும்ல. இந்த சரவல்ல வந்து விட்ட, சரி அங்கேயே பிடிக்கலையா, நீ அங்கேயே நிறுத்திட்டு இருக்கணும்லப்பா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் கூட பிறந்தவன் மாதிரி அவன் காலை போச்சு, பாவம் பாரு, கஷ்டமா போச்சு. காலை மாட்டி துண்டா போயிடுச்சு. டிரைவர் வந்து பிரேக் பிடிக்கல, அந்த வண்டி பின்னாடி வந்த வண்டி பிரேக் பிடிக்கலையா. பிரேக் பிடிக்காம கொண்டாந்து விட்டாரு. இவருங்க நின்று ஒரு வண்டி மேலே ஏறிச்சு. ஏறி பாதி கால் போயிடுச்சு. இப்போ நாங்கள் தான் போய் ஏற்றி விட்டோம், ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருக்கோம். போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. இல்லை அந்த வண்டியில் தான் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்க்கல, நம்ம இறங்கிட்டாங்க. இந்த பின்னாடி இங்கே இருந்தவர் தான் அடிபட்டுருக்கு. கேகே நகர்லேருந்து வரேன், பஸ் ஸ்டாப் போகிறேன். டிவி திடாது டிக்கெட்டு வந்து அடிச்சுட்டு தான் தெரியுங்க. அப்படியே போய் இதாச்சு, இப்போ கைத்தை இதாக அப்படியே பிடிச்சி. எம்னா வேகம் இல்லை. நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம் போது. அவர் பாட்டு இறங்குன்னு சொல்கிறாரு. அடிப்பட்டது கூட பார்க்காம அவர் பாட்டு டிரைவரு கண்டக்டரு இல்லையா. இதை உக்காந்துக்கிறேன், 50 ரூபா நிற்கிறேன். இறங்குன்னு சொல்கிறான். வேறு பஸ் எதுனா மாற்றி அனுப்பணும்ல. பிரேக்கெல்லாம் அங்கே ஓட்டி வர முடியாது. இங்கே வரும்போது பிடிக்கிட்டு ஐசிஎஃப்லேருந்து வந்துருக்கும் சார். அப்புறம் இவ்வளோ தூரம் சிக்னல் டிராஃபிக்லாம் தாண்டி தான் வந்து இங்கே ஸ்லோப்பில் தான் நிற்கல வண்டி. பிரேக் அதெல்லாம் சும்மா அங்கே தான் பிரேக்கெல்லாம் ஓட்டினா அப்படியே போல. டிராஃபிக்லாம் அவ்வளோ வேகம் வர முடியாது சார், நார்மலாக தான் சார் வந்து. ஏன்னா சிக்னல் இருக்குங்க, வீட்டில் சிக்னல் ஏறும்போது சிக்னல் வீட்டுருச்சு. அதுவும் மேடு பக்கத்தில் வண்டி நிறையா வருது. மேட்டில் ஏறுது. என் பக்கத்தில் லாரி தான் வந்து லாரி பின்னாடி தான் வந்து வண்டி. டிராஃபிக்லாம் வந்து இடத்துல அதில் ஸ்பீடாக வர முடியாது. அது வந்து பாய்ச்சி வேலை தப்பு வராது. எல்லாம் அடிச்சு பார்த்தா போட்டு சுத்தமாக போட்டு அப்படியே